அம்மா ஆசையா வச்ச வேறு விரும்பாண்டின்னு இருக்க, இல்ல நீ வேற ஏதோ ஊட்டிட்டு பார்க்க சொல்றியா? நீ என்ன வேறு சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச வேறு சண்டியர் தானே. ஆமா, நல்லவன் நாயக்கர் என்ன சொன்னாரு? ஆரம்பிச்சாராம என்னன்னு கேட்டாரு. என் பூமியை விற்பனான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? போயிட்ட சொல்ல போறதான் சொன்னேன். அதான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். இந்த வட்டாரத்திலே 20 அடியில தண்ணி வர்றது என் இடத்துலதான். கூட விற்க மாட்டேங்கியான்னு மரியாதையா சொல்லி அனுப்பிச்சா. நிலத்தை கேட்க எங்க போறியா? தேனிதானே வரும். சொன்னதே நீ வரோம்னு. அண்ணா நீ தானே சொன்ன. இல்ல வேற இடத்துக்கு போற. விடுறா வண்டியா. அப்ப விட்டுருவோடா. எழுதி சொல்லப்பா. ஐயா அப்பதான் வண்டி. ராத்தி குடிச்சிட்டு வந்து கூட்டியா அந்த கூட்டாளி அத்தனை பேருக்கும் சோறு வைக்க சொல்லி கிளவி எழுப்பியிருக்கேன். தூங்குற கிளவி முகத்துல பக்கெட்டோட பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். மூச்சு தண்ணி செத்து போச்சு. முரட்டு விளையாட்டு விளையாம முடிஞ்சு போச்சு. என்னடாச்சு? என்ன என்னாச்சு? ஆத்தா தூங்கிக்கிறச்சு. அண்ணன் எழுப்பி தண்ணிய மூஞ்சில ஊத்துச்சு. தொட்டு பார்த்து பச்சை தண்ணி ஊத்தினாடா. அழுது என்ன புலம்பு என்ன போனது போனது. போயிட்டு இப்பதான் வர்றேன். வேட்டி ஏரிக்கரை ஓரமா கடைசி நல்லா உருமாண்டிது. ஏரிக்கு அங்கிட்டு நல்ல நாய்க்கணும். இக்கரையில நிலத்தை வளைச்சு போட்டா மீன் பிடிக்கிறதுல இருந்து நிலத்தடி நீரை மடக்கிறது வரைக்கும் எல்லாம் செய்யலாம். சுப்பு தாய் சேர்த்தது நல்ல நாயக்கர் பணத்தை காட்டி மடக்கி போட்டுருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். உட்கார் உட்கார். அது நடந்துருச்சு. விரும்பாண்டி போதும் குடிச்சது. நீயும் கூடவே குளியில் இறங்க போறியா? இனிமே உன்னை பார்த்துக்க ஆள் இல்லை. இந்த குதிர்ச்சாலி பிரதேசோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு 4 காசு சம்பாரி கல்யாணத்தை கட்டிக்க. வேணாம். நானும் எங்க மாமா அவங்க நான் விவசாயம் பண்ண போறேன். அது மட்டும் செஞ்சா போதுமா? சம்சாரம் புள்ள குட்டி வேணாம். சம்சாரம் வேணும் போல இருந்தா அவிசாரிக்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட பேசுற பேச்சாது. இன்னைக்கு நீ தண்ணி போட்டிருக்க. அது போலீஸ்காரர் கண்டுபிடிச்சாரா? விட்டா இங்கேயும் ஒரு வாட்டு வட்டுது. ஐயா சொன்ன மாதிரி அப்பத்தாளோட குழியில் இறக்கிறாரு. சரி சரி, அதை விட அப்பத்தாவா மயானத்துல அடக்கம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். யார் அப்பத்தாவா? உங்க அப்பத்தாவாப்பா. அதான பார்த்தேன். அதெல்லாம் உங்க அப்பத்தால அடக்கம் பண்ணிக்கிறீங்க. எங்க அப்பத்தாளுக்கு இங்க இடம் பார்த்து வச்சு இங்கனுக்குள்ளதான் நான் எங்க அப்பத்தால போதைக்கு போறேன். எங்க கிணத்துலையா? நம்ம வழக்கத்திலேயே கிடையாதப்பா. அப்பத்தா என்ன பிள்ளையாரா? மருத்துவம் பேசிட்டு என்னோட நிலத்துல புதைக்க போறாருங்க. கிருத்தனமா பேசாத. போங்கடா, பின்னாடியே வந்துக்கிட்டு. அப்புறம் சரக்கலாம் போடா. கிணறு என் கிணறு எனக்கு தெரியாத. சரி, உனக்கு தெரியும். நல்லம்மா நாயக்கரு நம்ம நிலத்துக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. அப்பத்தான் அவங்க புதைச்சேன்னு வச்சுக்க, நிலத்தோட மதிப்பே போயிடும். எங்க அப்பத்தால இந்த நிலத்துல புதைச்சா நீ கைது பண்ணுவியா? போலீஸ் கைது பண்ணுவா? மெதுவா பேசுறேன், நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். கைதெல்லாம் பண்ண மாட்டேன். நிலத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிருமேன்றேன். எங்க அப்பத்தால எனக்கு மதிப்பு. அது வந்து பேச முடியாது. நல்ல மனாய்க்கு சரி, கொத்தாடுத்தவனாலும் சரி. ஆபா உங்களா வந்திருக்காங்கப்பா. எங்க மாமா இங்க வா. நானும் எங்க மாமாவை இங்க விவசாயம் பார்க்க போறேன். அத்தனை ஏக்கர்ல விவசாயம். அப்படியா? விவசாயம் பார்க்க போறீங்களா? நான் விவசாயம் பார்க்கறதாவது வைத்தியம் தான் பார்க்கணும். சரிமா, கொஞ்சம் வாங்க. அண்ணன் ஒரே கலாட்டா பண்றாரு. நீங்க வந்து சொன்னாதான் கேட்பாரு. நல்லா ஊத்தி குடிச்சுட்டு இப்ப வந்து கலாட்டா பண்றான்னு சொல்றியே. ஏன்டா இளவ எடுக்கிற? வாடா அங்க பாருங்க. விருமாண்டி ஏன்டா குடிச்சுட்டு அடுப்பு பண்ற? பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாடா, வந்துருடா. நீங்களா 3 சாமி கும்பிடுறீங்களா? எங்க அப்பா தான் எனக்கு கத்து கொடுத்துருக்கு 5 சாமி கும்பிட சொல்லி.
நிலம், நீர், ஆகாசம், காத்து, நெருப்புன்னு 5 சாமி உம்முன்னு ஒரு சாமி தப்பு விட்டாலும் பஞ்சம் வந்துடுறேன். மேல்கதிர் வீட்டுக்கு, நடுக்கதிர் மாட்டுக்கு, வேர் மண்ணுக்கு அப்படி விட்டதுனாலதான் இங்க 15 அடியில தண்ணி. இங்க பணக்கார உப்பாயில் எல்லாம் ரத்த காட்டேரி மாதிரி தண்ணியை உறிஞ்சி இப்ப இந்த வட்டாரத்திலேயே 250 அடியில பம்பு செட்டு போட்டு உறிஞ்ச வேண்டியதா இருக்கு. மரியாதை பேசாத அப்ப நீங்க சொன்னா பேச மாட்டேன். பெரிய மனுஷங்களா பாக்கலங்களா? மரியாதை எல்லாம் பேசல நானு. இங்கதான் விவசாயம். போங்கடா. அண்ணே அப்பதால புதுக்கு தோண்ட குடியில இருந்து ஊத்தண்ணி வருதுனே. பெரிய மனுஷங்களா இங்க வாங்கடா. பெரிய மனுஷன் நீயா வர்ற மாமா? நம்ம வீட்டுல இல்ல. இங்க பாருங்க அப்பத்த எங்க அப்பத்தா ரத்தம் ஊத்தி வளர்த்த பூமிடா இது பூமிடா. எங்க அப்பத்தா இது வேலை வேண்டாம். எங்க அப்பத்தா உடம்புடா. இது உங்களுக்கு கொடுத்த நாயக்கர் விரோதம் நல்லதில்லை. பேர் தான் நல்ல நாயக்கன், ஆனால் நல்ல பாவம் மாதிரி. நாயக்கர் விட்டு வச்சாலும் அவன் குடிச்சே செத்துருவான் போல. அப்போ சௌரியம் நாதி இல்லாத நிலமாயிரும். ஆனால் பஞ்சாயத்து நல்ல நாயக்கன் உள்ள விட்டு வைப்பாரு. நல்ல நாயக்கன் கூடி குழவி பேசி தரகு பண்ணி நாயக்கனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அண்ணே என்ன நீ பேசல? இல்லண்ணே, வேற பேசிட்டு இருந்தோம்ண்ணே. தெரியும்டா, பள்ளி விடுத்துல நீ சண்டினாச்சே. அண்ணே என் ஸ்டேஷன் இருக்கிறது நல்ல நாயக்கனூர்ல தான். ஆனா என் மனசு புறா சின்ன கொளார் வட்டியில தானே. தேவர உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க. சாதிக்காரனை விட்டுட்டு நாயக்கனுக்கு தர பேசுனா அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ என்ன பண்றது? இந்நேரம் நல்லவன் நாயக்கன் 4 குறிச்சு மண்ணி அடிச்சிருப்பான். மலையாளம் காசு ராமேஸ்வரம் அடக்கி ஆளு அடி அப்பா தங்கச்சி பேச்சு அம்மா வைக்காம உள்ள அடக்கமப்பா. அறிவள்ளி மூத்திருக்கு உச்சி பூஜை காத்திருக்கு ஏத்துக்கு வெளியவா வெளியவா வெளியவா. பெருமாண்டே 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 பெருமாண்டே. காண்டாமணி ஓசை கேட்டுருச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா. எங்க வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா. பேய்க்காம அடக்கி வச்ச பெருமாண்டிய பேச்சி அம்மா கூப்பிடுறா. சாதிசனம் படையல் வச்சு காத்திருக்கு சத்தியத்தை காத்துக்கோடு. அந்த காட்டாமணி ஓசை கேட்டுருச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா. பெருமாண்டே 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 பெருமாண்டே. வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா. கொடுத்த சாமிய உன்னத்தான் ஒடுக்கி அடைச்சது பாவம். சண்ட
பிரசண்டங்காமே மறுபடி எழுந்தா அஞ்சமா நாங்க எங்க போவோம் திக்கத்த ஏழைக்கிங்க ஒன்ன விட்டா கஷ்டத்தில் கை கொடுக்க யார் இருக்கா பிள்ளை செஞ்சா குப்பம் எல்லாம் உள்ளுக்குள்ள தாய் பொறுப்பா ஒரையேது இல்லாத சாமி மிக தெய்வம்னு எங்களுக்கு சாமி காண்டாமணி ஓச கேட்டுருச்சு எங்க கலியுகத்து சாமி வெளியவா எங்க வாக்குப்படி ஆடி வெள்ளியில பூசையத்துக்குள்ள சாமி வெளியவா பேய்க்காம அடக்கி வச்ச பெருமாண்டிய பேச்சியம்மா கூப்பிடுறா சாரிசனம் படையல் வச்சு காத்திருக்கு சத்தியத்தை காத்து போட அந்த காண்டாமணி ஓச கேட்டு சாமி வெளியவா கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் படையல் வச்சு சர்வ தட்டியில் பொங்க வப்பா சாமிக்கு வப்பா சங்க எடுத்து கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் பகிச்சுக்கும் போது நினைச்சேன் சரியா கல்லு தெரியல நல்ல நாயக்கர் கூட சரியா பக்கம் பெரிய மனுஷன் பேர சொல்றேன் வாயால ஒரு தகத்துல பாத்தீங்களா ரெண்டு ஊருக்கு சண்டை விட்டு வாங்குறேன் போடா போடா ஆத்துக்கு போடா ஆத்துக்கு போடா வா 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 இந்த பக்கம் தான் பாத்தேல இங்கிட்டு தான் போயிருப்பான் யார் அது? சுமாரு ஐயா இங்க வாங்க ஐயா யாருன்னு கேக்குறோம்ல என்னாச்சு? வெளியே வெளியே வராத நல்லவனாக்கு விரும்பாண்டி பாருங்க தகராறாம் ஏலா யாரும் வெளியே வெளியே வராதியா புள்ள வீட்டுல வராதியா எட்டி பாத்துறாதியா கதவை சாத்து சீக்கிரம் சாத்து தள்ளியா நீங்க யாரும் வண்டியில ஏறக்கூடாது ஐயா முதுகுல குத்தி இந்த அருவாலை காணும்யா அது இல்ல ஆதாரம் இல்ல அருவாலை முக்கியம் ஆமா ஆமா அன்னைக்கே வச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஜெயில முடிஞ்சிருக்காரு நம்ம விதி என்ன நமக்கு தெரியாதுல்ல நல்ல மனசோட அவன் நல்லா இருக்கணும்னு நான் சாமி வேண்டிக்கிட்டேன் 2 மாசம் ஆஸ்பத்திரியில கடந்து பொழைச்சு வந்தேன் அத்தோட ஒழுங்கானு கேட்டா